இந்த வருஷம் 2026 it's not going to be better than any year. If anybody tells that this is going to be a very best year அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அடி வாங்குவோம். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்டட். உலகம் ஃபுல்லாக யுத்தங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் இதாக இருக்குது. ஈரானில் பெரிய புரட்சி வெடித்து அங்கே ஆட்சி போகுது. ரெண்டாவது நம்ம ஊரில் வேற பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் somebody promises that one thing is sure, if we depend on God, if we depend on God, that's I gave the New Year உங்களுக்கு கொடுத்தபடி சங்கீதம் 37:5 வசனத்தின்படி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வரப்போன. இன்னைக்கு கூட காலில் கூட எனக்கு கால் வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், என்ன பண்ணுறதுன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் கை மீறி போயிடுச்சு ஆல்ரெடி. நம்மளால் எப்போ எந்த காலத்துலேயும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் கோணலாக்கினதை செவ்வையாக்க யாரால முடியும்னு சொல்லிட்டு. கர்த்தர் ஒரு காரியத்தை கோணலாக மாற்றிட்டார்னா, அவர் மாற்றலை இது வரைக்கும், ஓகே, மாற்றிட்டார்னா இருக்கும். ரெண்டாவது பிரசங்கியில் சொல்லியிருக்கோம், அவர் வேணுனே தான் அதை செய்கிறாரு. ஏன்னா மனுஷன் தன் மனுபுத்திரன் தன் நம்பி இருக்கும்படி. பிரசங்கி 3:14 13:14. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் தப்பா நினச்சிக்காதீங்க. குடிக்கிறதுன்னா நம்ம ஊர் பாஷைப்படி வேற மாதிரி இல்லை. அங்கே புசித்து குடித்துனா தண்ணி குடிக்கிறது. எத்தனை பேர் தண்ணி குடிக்க முடியாமல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கிட்னி பேஷண்ட்டுக்கெல்லாம் தண்ணி குடிக்க முடியாது. இவ்வளோ தான் தண்ணி. ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர் தண்ணி, இல்லாட்டி 1 லிட்டர் தண்ணி, இவ்வளோ 1-1.5 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே குடித்தா நீ செத்து போயிடுவானுவாங்க. இந்த இடத்துல போட்டிருக்கு, அதுதான் மனுஷர் யாவரும் எல்லா மனுஷரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுக்கு. அதாவது நீ செய்கிற கையிட்டு செய்கிற வேலையிலே வெற்றிகரமாக இருந்து வர்றது தேவனுடைய அனுக்கிரகம். நீ வெற்றிகரமா ஜீவிக்கணும்னு நீ நினைச்சு நீ செய்யணும்னு நினைச்சினா, நீ இல்லாட்டி யூ ட்ரை யுவர் மெத்தடாலஜிஸ், ஆல் பெஸ்ட் மெத்தடாலஜிஸ், XYZ எல்லாம் போட்டு என்னென்னமோ கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு பாரு, ஒன்றும் வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்யாது. வேற இதெல்லாமே அனுக்கிரகம் செய்கிறது இது. இன்னொன்று படிச்சிங்கன்னா பிரசங்கிலிருந்து படிக்கலாம், முன்னிருந்து போலதான் எல்லாமே நடக்கும். இப்போ பஞ்சகாலத்தில் ஈசாக்கு விதைத்தார், அது கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு விருத்தி அடைந்தார்னு போட்டிருக்கோம். அந்த காலத்துலேயும் பஞ்சம் உண்டாயிடுச்சு, இந்த காலத்துலேயும் பஞ்சம் உண்டாயிருக்கு. உங்களுக்கு தெரியுமா நம்ம பஞ்சத்தில் இருக்கிறோன்னு? முதல்ல ஏதோ கர்த்தருடைய புண்ணியத்தில் அப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். யூ கோ டு அ ஸ்ட்ரீட் மேன், காமன் மேன், that fellow will tell that we are in poverty. என்னைக்கு ஒரு கண்ட்ரியில் ரேஷன் ஒழுகுதோ அன்றைக்கி அந்த கண்ட்ரி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு இருக்கும். ஏன் ரேஷன் கொடுக்குறாங்க? ஏன்னா ஒரு செட்டு குரூப்புக்கு தங்களால் வாங்க முடியல, அதனால ரேஷன் கொடுக்குறாங்க. தப்புன்னு சொல்கிறாங்க. அவங்களால வாங்க முடியல, அதனால் சீப்பர் சப்சிடைஸ்ட். நான் என்னுடைய ஃபஸ்ட்டு வேலையை செய்யும் போகும்போது உண்மையாகவே நான் சாப்பாட்டுக்கு செலவழிச்சிருந்தேன்னா பயங்கரமாக செலவழிச்சிருக்கோம். ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு சம்பளம் வந்து இங்கே கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் கனவுல கூட இமேஜின் பண்ணியிருக்க மாட்டீங்க, 438 ரூபா.
எண்ணி பாருங்க, இந்த காலத்தில் எவ்வளோ சம்பளம் சம்பாதிக்கலாம்? 438 ரூபா. முதல்ல 388 தான் சொன்னாங்க. என்னமோ என்ன படிச்சோ தெரியல, நான் உள்ளே போகும்போது 438 ஆயிடுச்சு. ஆர்டரில் 438 ரூபா ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுலேயும் நான் மிச்சம் பிடிச்சி, ஆனால் வந்து என்ன பிடிச்சி எப்படின்னா, அவங்க சப்சிடைஸ் ஸ்கீம்னு சொல்லி கொடுப்பாங்க, கம்பெனிலே போட்டுருவாங்க. காலையில் டீ, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதோட ஒரு டீ, அப்புறம் மத்தியானம் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 11 மணிக்கு ஒரு ஜூஸ், தக்காளி ஜூஸு இல்லாட்டி ஏதாவது ஒன்று, இது ஆர் மோர் ஆர் சம்திங். அதுக்கப்புறம் லஞ்சிலெல்லாம் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு திட்டிட்டு வருவோம் நாங்கள். நான் யோசனை பண்ணி பார்க்குறேன், நான் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணேன் அப்படின்னு. சின்ன வயசில் முறுமுறுத்தேன். ஏன்னா அட்வைஸு சாப்பாட்டில் நல்லா சாப்பிட்ணும், அப்புறம் காலங்காத்தால் இருந்தோன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாம் நோய் படுத்திருக்காங்க. ஐடி கம்பெனியில் எக்ஸசைஸ் உண்டா? ட்ரில் தான் போட்டுருவாங்க. அங்கே இட்ஸ் அ மஸ்ட். அந்த சமயத்தில் எனக்கு கூட பிடிக்கல, என்னடா நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸாக நம்மளை இது மாதிரி வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு. 15 நிமிஷம் செய்யணும். என்னன்னா காலங்காலத்தில் இருந்துச்சோன்னே செய்தால் பிளட் சர்க்குலேஷன் போகுமா, அப்போ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இதாக இருக்கும். எனிவே, அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு வரும். லஞ்சு முடிச்சிட்ட பிறகு திருப்பியும் ஒரு மோரோ இது, அப்புறம் ஒரு டீ ஒன்று வரும். அப்புறம் சாயந்தரம் வந்து பக்கோடா, முறுக்கு, இது என்ன வடை கிடை ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு டீ கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இதுக்கு மாதத்துக்கு 52 ரூபா சார்ஜ். இது எல்லாத்துக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களாம் தெரியாது. எங்களுக்கு அது காமெடிக்கு வந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ்னால் வந்து காலேஜிலேருந்து வெளியே உள்ளே வந்தவங்க, எங்களுக்கு புரியல. ஸோ 438 ரூபாயில் 52 ரூபா போச்சுன்னா என்னாச்சு கணக்கு பார்த்துக்கோங்க. இதை பிடிச்சிட்டு தான் சம்பளம் கொடுப்பான். இது 10வது வரைக்கும் பிஎஃப் வேறு, பிஎஃப் இஎஸ்ஐ இது பிடிக்கணும். இட்ஸ் அ மஸ்ட், கவர்மெண்ட் மேண்டேட்டரி. ஸோ இவ்வளோதான். ஆனால் ஒன்று, கரெக்டாக 8 மணிக்கு பஞ்ச் அடிச்சிடணும் கார்டு. 8 மணி 2 நிமிஷத்துக்கு பஞ்ச் அடித்தா 2 மணி நேரம் சம்பளம் கட்டு. நம்ம எங்கே போனாலும் ஒரு பர்சனல் டிபார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் சொல்லுவீங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவீங்கல்ல, இந்த ஹெச்ஆரில் எங்களுக்கு நாங்கள் இருக்கும்போதெல்லாம் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டு. அந்த பர்சனல் டிபார்ட்மெண்ட் ஆள் வந்து இப்படியே பார்த்துட்டு இருப்பான். அவன் நம்ம பின்னால் வந்துட்டுருக்கான்னு கூட தெரியாது நம்மளுக்கு. சினிமா தியேட்டர்கிட்ட அப்படியே வாக்கிங் போனால் கூட என்ன படம் பார்த்தீங்களான்னு கேட்பான். ஒரு சவுண்டு கேட்கும் பின்னால், எங்கடா யாரா நம்மளை படம் பார்த்தியான்னு கேட்டேன். நல்லா இருந்துச்சா படம் அப்படின்னு கேட்பான். அப்போ தான் தெரியும் அவன் பர்சனல் டிபார்ட்மெண்ட் ஆள். அடப்பாவி, ஸ்பைஸ் மாதிரி இங்கே வராங்க, இங்கே கூட விட மாட்டேன்றாங்க. எங்களுக்கு சினிமா கினிமாலாம் போகிறதுக்கு காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே இப்படி சுற்றி இப்படி ஊர் சுற்றி நடப்போம். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் போய் உட்காந்துக்குவோம். மார்க்கெட்டில் போய் அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு போவோம். அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்கே வந்து பார்ப்பான், இங்கே என்ன வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்பான். ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ
என்ன என்ன வாங்க போறீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ ஒன்று தெரிஞ்சிச்சு, ஸ்பைஸ் எவ்ரிவேர். ஆனால் அது எங்கள் நன்மைக்கு தான் தெரில. ஏன் அதை வாட்ச் பண்ண வச்சாங்கன்னா, நாங்கள்லாம் இலசுங்க, காலேஜ்லேருந்து நேராக ரெக்ரூட் ஆகி உள்ளே வந்தோம். அதனால இந்த சேட்டைகளில் போய் மாட்டிக்குவோம், ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிக்குவோம். அதனால எங்களுக்கு கார்டிங் காசு அவங்கள பர்சனல் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும் சுற்றுவானுங்க அவங்க. ஐயோ இங்கே போனால் அங்கே நிற்கிறாங்களே, இங்கே போனால் இங்கே நிற்கிறாங்களே, எங்கே போனால் நிற்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட போனால் ஊருக்கு போறியான்னு கேட்பாங்க. ஏன்னா அங்கே ரிப்போர்ட் பண்ணணும்ல, அடுத்த நாள் ரிப்போர்ட் பண்ணி இவன் ஓடுறான், பஸ் ஏறி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு. சரி, இப்படிலாம் வளர்க்கப்பட்டவன் பண்ணதுனால்தான் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிறேன். நான் யோசனை பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கெல்லாம் இந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்கல. அந்த மாதிரி நாங்களே சொல்லுவோம் நாங்கள்லாம் அடிமைகள்னு. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், நவ் லெட் அஸ் திங்க். இங்கே என்ன என்ன படித்தோம் நம்ம? படிமா 13 படி. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து குடித்து. இப்ப புசிச்சு குடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சா. வேலையில கையில இதுல நிறைய பேர் கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்க வேற. நான் ரொம்ப பாப்புலர், ஏன்னா நான் கிரிக்கெட்டர், அதனால பாப்புலர். புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் வந்து நான் எதுக்கு கிரிக்கெட் விளையாடினேன்? எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறது வந்து ஒரு பொழப்பா போயிடுச்சு.